தமிழ்நாடு அரசு அண்மையில் ஓர் அரசாணை பிறப்பித்தது. சாதி பெயர்களை பயன்படுத்தக்கூடாது, அவற்றை அறவே நீக்க வேண்டும் என்ற அரசாணை. அதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனப்பூர்வமாக வரவேற்று பாராட்டுகிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து அந்த அரசாணையை வெளியிட்டமைக்காக அதனை முறைப்படி நடைமுறைப்படுத்த உரிய நடவடிக்கைகள் எடுப்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்தோம். அதேபோல இன்னும் சில சாதிகளின் பெயர்களில் இன் விகுதி உள்ளது. அந்த இன் விகுதிகளை அகற்றி பிற சாதியினரின் பெயர்களில் உள்ள இர் விகுதி இதற்கும் பொருந்தும் என்று இந்திய ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு அரசு ஏற்கனவே கடிதம் எழுதியிருக்கிறது என்றாலும் கூட அதனை சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானமாக கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையையும் மாண்புமிகு முதல்வர் அவர்களிடத்தில் வைத்தோம். பெயர்களை நீக்கணும் அப்படின்றது தமிழ்நாடு அரசு அரசாணை வரவேற்க வேண்டிய அதே சூழலில் கோவையில் புதிதாக கட்டப்பட்டிருக்க இந்த பாலத்துக்கு ஜிடி நாயகர்னு சொல்லி தமிழ்நாடு அரசு ஒரு பெயரை சொல்கிறாங்க. இது ஒரு முரணா இருக்கு. உங்களுடைய இனி வருங்காலங்களில் எந்த பெயரும் சாதி அடையாளத்தோடு இருக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய கொள்கை முடிவு. கடந்த காலங்களில் சாதி அடிப்படையில் சில தலைவர்களின் பெயர்கள் புழக்கத்திற்கு வந்து அவை நிலை பெற்றுவிட்டன. அப்படி நிலை பெற்று விட்டதனால் அவர்கள் சாதி பார்த்தார்கள் என்று சொல்ல முடியாது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி VR கிருஷ்ணய்யர் என்றுதான் நாம் சொல்லுவோம். ஆனால் அவர் சாதி ஒழிப்பு அரசியலை முன்னெடுத்தவர், சாதி ஒழிய வேண்டும் என்று குரல் கொடுத்தவர், ஏராளமான தீர்ப்புகளை கொண்டு வந்தவர். அதேபோல் EMS நம்பூதிரிபாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர், அவருடைய பெயரில் சாதி பெயர் இருக்கிறது. ஆனால் அவர் இடதுசாரி சிந்தனையாளர், சாதி ஒழிய வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தவர். எனவே கடந்த காலங்களில் சாதி ஒழிப்பு அரசியல் வலுப்பெறுவதற்கு முன்பிருந்த காலங்களில் சில தலைவர்களின் பெயர்கள் சாதி அடையாளங்களோடு அழைக்கப்பட்டன என்பதனால் அந்த அடையாளங்களை நாம் இப்போதைக்கு அழித்து புதிய தலைமுறையினருக்கு அவர்களை அடையாளப்படுத்த முடியாமல் விட்டுவிடக்கூடாது. அவர்கள் எந்த அடையாளத்தோடு அறியப்பட்டார்களோ அந்த அடையாளத்தை இன்றைக்கு கொண்டு வருவதனால் நாம் சாதியை வளர்க்கிறோம் என்று ஆகாது. இனி நாம் அதை பயன்படுத்தக்கூடாது. பெரியார் உயிரோடு இருந்த காலத்தில் தொடக்க காலங்களில் அவர் நாயக்கர் என்று தான் அறியப்பட்டார். ஆனால் அவர் வாழும் காலத்திலேயே அவர் அந்த பெயரை உதறி எறிந்து விட்டார், பெரியார் என்று அறியப்பட்டு விட்டார். எனவே தொடக்கத்தில் ராமசாமி நாயக்கர் என்று அறியப்பட்டதனால் அந்த பெயரையே பயன்படுத்த வேண்டும் என்று யாரும் வற்புறுத்தவில்லை, அது தேவைப்படவும் இல்லை. திருவிக்கா அவர்களை கூட முதலியார் என்று தான் அப்போது அழைத்தார்கள். காலப்போக்கில் அவரே அந்த பெயரை ஏற்கவில்லை, வெறும் திருவிக்கா என்று தான் இன்றைக்கு நாம் அறியப்பட்டிருக்கிறோம். எனவே அதை நாம் அரசியலாக்க வேண்டிய தேவையில்லை என்று நான் கருதுகிறேன். GD என்று மட்டுமே பெயர் வைத்து அவருடைய திருவுருவப் படத்தை வைத்து புதிய தலைமுறையிடம் கொண்டு போய் சேர்த்தால் அது மகிழ்ச்சி. அல்லது GD நாயுடு என்ற பெயரில் தான் அவரை அடையாளப்படுத்த முடியும் என்று ஒரு முடிவை அரசு எடுத்திருப்பதனால் அது சாதியை வளர்ப்பதற்கானதாக இருக்காது என்று நாம் நம்புவோம். அது ஒரு சான்றுக்காக தான் சொல்கிறது. அது பூரா பேரில் அப்படி மொத்தமாக அப்படி போட்டால் ஒரு 300-400 பேரை அரசு பட்டியல்படுத்த வேண்டியிருக்கு. ஒரு அடையாளத்துக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நாம் இச்சா யாரும் அதை எதிர்க்க போகிறது அதில் அதுக்கு நம்ம கோரிக்கை வைக்கலாம். அதில் என்ன இருக்குது? அது அதனால் அந்த பெயர்கள் அங்கே இடம்பெறாத பெயர்கள்லாம் நம்ம சேர்க்கணும்னு நினச்சோம்னாக்கா அரசாங்கம் இப்படி ஒரு சான்றுக்காக காட்டியிருக்காங்க. இந்த மாதிரி பெயர்களை வைன்னு சொல்லியிருக்கிறாங்க.
ஆனால் இல்லைண்ணே இப்போ ஜிடி நாயுடுவையும் நம்பூதிரி பாட்டையும் ஒரு விதிவிலக்காக சொல்கிறோம். அப்படியே இருந்தாலும் அவங்க ஜாதி தலைவர்கள் எல்லாம் இருந்துட்டு போகணுன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கும் வாவு சிதம்பரம் பிள்ளைக்கும் அது பொருந்துமா அந்த விதிவிலக்கு? நாம் தான் மக்கள் தான் அதை முடிவு பண்ணணும். நாம் வேண்டாம்னு நினச்சா வேண்டாம், அது வேண்டும்னு நினைக்கிறவங்களுக்காக சில வேலைகளில் தவிர்க்க முடியாத ஒரு அடையாளமாக இருக்குது. வஉசிக்கெல்லாம் யாரும் இப்போ பிள்ளைங்கிற அடையாளத்துக்கு போடுறதில்ல. அவர் வாழ்ந்த காலத்திலேயே வஉசிங்கிற மாதிரியே பதிவாயிருச்சு, மக்கள்கிட்ட அவர் அறியப்பட்டிருக்காரு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.